தியாக திருப்பணியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கக்கூடிய குடும்பங்கள் மனைவிப்பட்டி மயிலங்கம் குடும்பம், ராபர்ட் குருனோ குடும்பத்திற்கு இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகள் பென்சி பெர்டினா கல்வியிலும் இறை பக்தியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், வருகின்ற வருடத்திலும் இறைவன் காத்து வழி நடத்தவும், குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் உடல் சுகமும் ஒற்றுமை சமாதானம் இறையாசிர் கிடைக்கும்படியாக மலையடிப்பட்டி ரோனிக்கம் ஜெயசினன் குடும்பத்திற்கு இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகனுக்கு திருமண காரியம் விரைவில் நடைபெறவும், முதல் மாத தியானத்திலே ஜெபித்ததன் விளைவாக தன்னுடைய மகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்ததற்கு நன்றியாகவும், தனக்கு நடந்த விபத்தில் இருந்து காப்பாற்றியதற்கு நன்றியாகவும், குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள் இறைவன் இழைப்பாரவும், குடும்பத்தில் அனைவருக்கும் உடல் சுகமும் இறை ஆசிரியம் கிடைக்கும்படியாக கொத்தமேடுப்பட்டி மலடிப்பட்டியார் குடும்பம் எம் சபரிமுத்து குடும்பத்தினருக்கு இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும், பேரப்பிள்ளைகள் கல்வி அறிவிலும் இறை பக்தியிலும் கீழ்ப்படிதலும் தெய்வ பயத்தில் வளரவும், குடும்பத்தில் மறைந்த அந்தோணியம்மாள், ராஜம்மாள், மிக்கேல், ஞானப்பிரகாசம், வியாகுலம் இவர்களின் ஆன்மா இறைவனை இழைப்பாரவும், குடும்பத்தில் அனைவருக்கும் உடல் சுகமும் இறை ஆசிரியம் கிடைக்கும்படியாக மலையடிப்பட்டி மயிலங்கத்தார் குடும்பம் சேவியர் ஜெயபால் ஆசிரியர் பவுலின் ஆசிரியர் குடும்பத்தினால் ஒப்புக் கொடுக்கப்படும் திருப்பணி இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும், மகள் மெரினின் பவுலினா நல்லா படிக்கவும், இறை பக்தியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், குடும்பத்தில் மறித்த ராயப்பன், அற்புத மேரி, இன்னாசி, அண்ணம்மாள், ஆரோக்கியசாமி, செலின் மேரி இவர்களின் ஆன்மா இறைவனை இழைப்பாரவும், குடும்பத்தில் அனைவருக்கும் உடல் சுகமும் ஒற்றுமை சமாதானம் இறையாசிர் கிடைக்கும்படியாக மலையடிப்பட்டி ஜூலியஸ் லாரன்ஸ் குடும்பத்தினருக்கு இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும், பிள்ளைகள் கல்வி அறிவிலும் இறை பக்தியிலும் கீழ்ப்படிதலும் தெய்வ பயத்தில் வளரவும், குடும்பத்தில் மறைந்த ஆன்மாக்கள் இறைவன் இழைப்பாரவும், குடும்பத்திற்கு இறையாசிர் கிடைக்கும்படியாக புதுப்பட்டி எருமைக்கார குடும்பம் முத்தப்பன் அருள்நேரி குடும்பத்தினருக்கு இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும், இளைய மகளின் வெளிநாட்டு வேலை பயணம் பாதுகாப்பாக நடைபெறும்படியாகவும், மூத்த மகளுக்கு நற்சுகம் கிடைக்கவும், பேர பிள்ளைகள் கல்வி அறிவிலும் இறை பக்தியில் வளரவும், குடும்பத்தில் மறித்த ஆன்மாக்கள் இறைவன் இழைப்பாரவும், குடும்பத்திற்கு இறையாசிர் கிடைக்கும்படியாக புதுப்பட்டி பட்டயத்தார் குடும்பம் ஜான் அருளப்பன் அமரோற்பம் மேரி குடும்பத்தினருக்கு இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும், பிள்ளைகள் கல்வி அறிவிலும் இறை பக்தியில் வளரவும், அம்மாவிற்கு நற்சுகம் கிடைக்கவும், குடும்பத்திற்கு இறையாசிர் கிடைக்கும்படியாக ராயன்பட்டி வீரங்கள் குடும்பம் விசுவாசம் ரோசாணி குடும்பத்தினருக்கு இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும், சிறப்பாக கால்வழி நீங்கியதற்கு நன்றியாகவும், குடும்பத்தில் மறைத்த ஞானப்பிரகாசம், சந்தியாக அம்மாள், சின்னம்மாள், சபரிமுத்து, லூர்து மேரி, சுசிலா மேரி இவர்களின் ஆன்மா இறைவனை இழைப்பாரவும், பேரப்பிள்ளைகள் கல்வி அறிவிலும் இறை பக்தியில் வளரவும், மருமகளுக்கு நல்ல சுகம் கிடைக்கவும், குடும்பத்திற்கு இறையாசிர் கிடைக்கும்படியாக மலையடிப்பட்டி குன்னத்தனார் குடும்பம் தோமை அம்மாள் குடும்பத்தினருக்கு இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகன் மருமகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நிரந்தரமான வேலை வாய்ப்பு கிடைக்கவும், பேர குழந்தைக்கு நற்சுகம் கிடைக்கவும், குடும்பத்தில் மறைத்த அந்தோனி, ஜான் பீட்டர், சபரிமுத்து, ஜோசப், அருளாந்து, மோட்ச நேரி இவர்களின் ஆன்மா இறைவனை இழைப்பாரவும், குடும்பத்திற்கு இறையாசிர் கிடைக்கும்படியாக மலையடிப்பட்டி மணியம் ஜோசப் கமலா குடும்பத்தினருக்கு இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், தனது மகள் அனுசியா யூனிவர்சிட்டி தேர்வில் நல்ல தேர்ச்சி பெற்று நிரந்தரமான வேலை வாய்ப்பு கிடைக்கவும், குடும்பத்திற்கு இறையாசிர் கிடைக்கும்படியாக மலையடிப்பட்டி ராபர்ட் ஆசிரியர் ஆச்சல ஆசிரியர் குடும்பத்தினருக்கு இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், தனது மகன் திருமணத்திற்கு வெளிநாட்டில் இருக்கும் மகள் அந்நாட்டின் அனுமதி கிடைத்து இந்தியா வரவும், திருமண காரியம் நல்ல முறையில் நடைபெறவும், குடும்பத்தில் அனைவருக்கும் உடல் சுகமும் இறை ஆசிரியம் கிடைக்கும்படியாக புதுப்பட்டி கோழிக்குஞ்சார் குடும்பம் அந்தோணிசாமி, சின்னம்மாள், ஆரோக்கிய சார்லஸ், ஜோஸ்மின் மேரி குடும்பத்தினருக்கு இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும், சார்லஸ் செய்யும் தொழில் பாதுகாப்பாக நடைபெறும்படியாகவும், பிள்ளைகள் கல்வி அறிவிலும் இறை பக்தியிலும் கீழ்ப்படிதலும் தெய்வ பயத்தில் வளரவும், குடும்பத்தில் மறைத்த ஆன்மாக்கள் இறைவனை இழைப்பாரவும், குடும்பத்தில் அனைவருக்கும் உடல் சுகமும் ஒற்றுமை சமாதானம் இறையாசிர் கிடைக்கும்படியாக Hallelujah.
ஆவியாரின் நட்புறவு உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் திருக்குடும்ப விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த குடும்பத்திற்கு ஒவ்வொருவரும் பங்களிப்பு செய்கின்றோம் என்பதை உணர்ந்தவர்களாக கணவன், மனைவி, பிள்ளைகள், இன்னும் அந்த குடும்பத்தில் இருக்கிற இதர உறுப்பினர்கள் தங்களுடைய பங்களிப்பை செய்வதால் மட்டுமே இந்த குடும்பம் நிலைத்து நிற்கிறது, இறைவனுடைய ஆசீரை பெற்றுக் கொள்கிறது என்பதை இந்த நாளில் நாம் சிந்தித்திருக்கிறோம். நல்ல கணவனாக, நல்ல மனைவியாக, நல்ல பிள்ளையாக வாழ்வதுதான் இறைவனுடைய ஆசீரை பெறுவதற்கு சரியான வழி என்பதை இந்த நாளில நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியிலே நாம் நம்முடைய கடமைகளை தவறிய நேரத்திற்காகவும், நம்முடைய கடமைகளை சரியாக செய்யாததற்காகவும், நம்முடைய குடும்ப உறுப்பினர்களை நாம் புறக்கணித்ததற்காகவும், இன்னும் நாம் நம்முடைய குடும்ப வாழ்வுக்கு எதிராக செய்த எல்லா தீமையான காரியங்களுக்காகவும் மனம் வருந்துவோம். இறைவனுடைய மன்னிப்பை வேண்டி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Amen.
அறநெறிகளுக்கும் சிறந்த இலக்கணமாக திகழ்கின்றது. இதனை நினைத்து நாங்கள் இன்று விழா கொண்டாடி மகிழும் தருவாயில் இயேசுவும் கன்னிமரியாவும் சூசேப்பரும் வாழ்ந்த குடும்ப வாழ்க்கையை பின்பற்றி நாங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும் மனித மாண்பின் சிறப்பையும் உணர்ந்து கொள்ளவும் ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் வாழ அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்க எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை திரு வசனங்கள் 20 22 மற்றும் 24 28 முடிய. உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். எல்கானாவும் அவர் வீட்டார் அனைவரும் ஆண்டவருக்கு தங்கள் ஆண்டு பலியையும் பொருத்தனையையும் செலுத்த சென்றார்கள். ஆனால் அன்னா செல்லவில்லை. அவர் தம் கணவரிடம், பையன் பால்குடி மறந்ததும் அவனை எடுத்துச் செல்வேன். அவன் ஆண்டவர் திருமுன் சென்று என்றும் அங்கே தங்கியிருப்பான் என்று சொன்னார். அவன் பால்குடி மறந்ததும் அன்னா அவனை தூக்கி கொண்டு 3 காளை, 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு, ஒரு தோல்பை திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சீலோவிலிருந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார். அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர்கள் காளையை பலியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள். பின் அவர் கூறியது, என் தலைவரே, உம்மீது ஆணை. என் தலைவரே, முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, அருள் வாக்குகள் 1 முதல் 2 முடிய, மேலும் 21 முதல் 24 முடிய. அன்பார்ந்தவர்களே, நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையோராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அன்பார்ந்தவர்களே, நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 41 52 முடியும். ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாள்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தனது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். கிறிஸ்துவின் நற்செய்தி. பிரியமானவர்களே, ஒரு சிறிய
செய்தியை மட்டும் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டு இன்னும் நாம் குடும்பத்திற்கு இறைவனுடைய ஆசிரை அபரிவிதமாக பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, ஒரு திரைப்படம் வெளிவந்தது. அந்த திரைப்படத்தினுடைய பெயர் கரேஜியஸ். கரேஜியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு தைரியம், ஒரு என்ன சொல்றது, சவாலை சமாளிக்கிற ஒரு திறன் போன்ற ஒரு அர்த்தம். தைரியம் அப்படி வச்சுக்கோ நம்ம. அந்த திரைப்படம் ஒரு 4 காவல்துறையில பணியாற்றுகின்ற காவலர்களை பற்றிய படம். நீங்க போய் யூடியூப்ல போட்டீங்கனாலே கிடைக்கும், நீங்க பார்க்கலாம். ஆங்கிலத்தில் இருக்கிறது, தமிழ்ல இருக்குதான்னு எனக்கு தெரியல. ரொம்ப அருமையான திரைப்படம். அந்த திரைப்படத்துல 4 காவலர்கள், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு திசையில் இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தினால கஷ்டப்படுறாங்க. இந்த 4 பேரும் ஒன்றாக ஒரு நாள் சந்திக்கிறார்கள். அதே இடத்துல அவங்க ஒன்றாக வேலை செய்றாங்க, சந்திக்கிறாங்க அந்த அலுவலகத்துல. அப்பொழுது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கிறிஸ்தவ வாழ்வை பற்றிய சிந்தனையை பகிர்ந்து கொள்கிறார்கள். நம்ம சில நேரத்துல சினிமாவை பத்தி பேசுறோம், அரசியலை பத்தி பேசுறோம், அல்லது புரட்டி பேசுறோம், அங்க நடந்துச்சு இது இப்படி நடந்துச்சுன்னு பேசுறோம், உலக விஷயங்களை பற்றி பேசுகிறோம். என்றாவது ஒரு நாள் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி, பைபிளை பத்தி, கடவுளை பத்தி, நம்முடைய வாழ்வு எப்படி போய்கொண்டிருக்கிறது என்பதை பற்றி பேச ஆரம்பிக்கிறோம் என்றால் அன்றைக்கு நம்முடைய வாழ்வினுடைய அர்த்தம், ஆழம் நமக்கு புரியும். அப்படியே இந்த 4 பேரும் பல விஷயங்களால கஷ்டப்படுறாங்க. ஒருத்தருக்கு வேலை சரியா இல்லை, ஒரு போலீஸ்காரர் என்ன செய்யறாரு, பணம் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று ட்ரக், புகை, போதை வஸ்துக்களை எல்லாம் கைமாத்தி விடுறதுல காசு வாங்குறாரு. இன்னொருத்தர் தன்னுடைய குடும்பத்துல ஆசையா வளர்த்த மகள் இறந்து போகிறார். அந்த துயரத்திலே அவர் அந்த பணியை ஒழுங்க செய்ய முடியவில்லை. இன்னொருத்தருக்கு வேலை கிடைக்கல. இப்படி பல காரியங்கள் அங்கே வருகின்றன. இன்னைக்கு அது நம்ம வாழ்க்கையில நடக்குது. வாழ்க்கை என்றால் எல்லாமே இருக்கு. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கு. ஒரு திரைப்பட பாடல் இருக்கு. அப்ப வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். கொஞ்ச நாள் சந்தோஷமா இருப்போம், கொஞ்ச நாளுக்கு துக்கம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், இழப்பு இருக்கும், ஒரு நல்ல பரிசுகள் கிடைக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் இதை எப்படி நம்ம சரியாக வாழ்வது அப்படிங்கிறத கேள்விக்குறி. அந்த திரைப்படத்தில் அவங்க எல்லாரும் உட்கார்ந்து இந்த மாதிரி யோசிக்கிற பொழுது ஒவ்வொருத்தரும் வாழ்க்கை அனுபவத்தை மற்றவங்களோட ஷேர் பண்ணும்போது அவர்கள் அதை எடுத்து கடவுளுடைய வார்த்தையின் ஒளியிலே சிந்திப்பார்கள், பைபிள் எடுத்து படிப்பாங்க. அப்படியெல்லாம் அந்த திரைப்படம் அந்த கதையை நகர்த்தி செல்லும். இறுதியாக அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான இறை வார்த்தை அவங்க சுட்டி காட்டுவாங்க. அந்த திரைப்படத்தினுடைய மைய செய்தி அந்த ஒரு இறை வார்த்தை தான் நம்ம சொல்லலாம். யோசுவா புத்தகத்துல கடைசி அதிகாரத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா யோசுவா சொல்லுவாரு, அந்த இஸ்ராயல் மக்கள் கூட்டமைப்பை முழுவதையும் பார்த்து சொல்லுவார், நீங்கள் கடவுள் உங்களை காப்பாற்றி இவ்வளவு தூரம் வழி நடத்தி உங்களை கொண்டு வந்தாரு. ஆனா நீங்க வேற்று தெய்வங்களுக்கு வழிபாடு செஞ்சீங்க, வேற தெய்வங்களை நோக்கி நீங்க போனீங்க, இப்படி செஞ்சீங்க அப்படி செஞ்சீங்க, அதெல்லாம் சொல்லிட்டு சொல்லுவாரு, நீங்க எப்படி வேணாலும் இருங்கள், நானும் என் வீட்டாரும் கடவுளுக்கு மட்டுமே என்ன செய்வோம், ஊழியம் புரிவோம் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன் அப்படின்னா கடவுள் என்னையும் வழி நடத்தி இருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்லுவாரு. இது ஆங்கிலத்துல அந்த விஷயம் இருக்கிறது. நான் உங்களுக்கு அதை வாசித்து தமிழ்ல ஒரு 2 வார்த்தையை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இதைத்தான் ஒரு ரெசல்யூஷன், ஒரு உறுதிமொழியாக, வாக்குறுதியாக ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கு முன்பாக கொடுப்பார்கள். அந்த திரைப்படம் முடிகிற பொழுது நீங்க பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தினுடைய தந்தை இங்க இருப்பாரு, அந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் இங்க இருப்பாங்க, மனைவி பிள்ளைகள் எல்லாம் அங்க இருப்பாங்க. அப்ப அவர் சொல்லுவாரு, நான் உங்களுடைய பெயராலும் கடவுளுடைய பெயராலும் இந்த வாக்குறுதியை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம சகோதரர் சொன்னார், நீங்க கடவுளுக்கு முன்பாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னார். அதே போல இவர் அந்த வாக்குறுதி கடவுளுக்கு முன்பாக கொடுப்பார். ரொம்ப அருமையான வார்த்தை. I do solemnly resolve before God to take full responsibility for myself, my wife and my children. ஒரு ஆண் அந்த குழந்தைகள் பெற்றோர் அங்க இருக்கிற சபைக்கு முன்னாடி திருச்சபையில சொல்றாரு, நான் இன்னைக்கு உண்மையிலேயே உறுதிமொழி ஏற்றுக்கொள்கிறேன். என்னன்னு அப்படின்னாக்க, இந்த சபைக்கு முன்னால் நான் பொறுப்புள்ளவனாக, யாருக்கு, எனக்கு, என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு பொறுப்புள்ள தகப்பனாக இருப்பதற்கு நான் உறுதி ஏற்கிறேன். I will love them, protect them, serve them and teach them the word of God as the spiritual leader of my home. என்னுடைய வீட்டினுடைய ஒரு என்ன சொல்றது, வழிகாட்டியா, வழி நடத்துற ஒரு பெரிய தலைவனாக நான் என்ன செய்வேன், என்னுடைய பிள்ளைகளை, மனைவியை, வீட்டில் இருக்க எல்லாரையும் முதலில் அன்பு செய்வேன், அவர்களை பாதுகாப்பேன், எப்பவும் கைவிட்ட மாட்டேன், பாதுகாப்பேன், serve them, அவர்களுக்கு ஊழியம் பணி செய்வேன், வேணுங்கிறதெல்லாம் செய்வேன், and teach them the word of God.
அவர்களுக்கு இறை வார்த்தையை அறிவிப்பதற்கு நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். I will be faithful to my wife, to love and honor her, and be willingly lay down my life as life for her as Jesus Christ laid for me. மனைவியை நான் நம்பிக்கையோடு அவருக்கு நம்பிக்கைக்குரியவராக இருப்பேன். அதுபோல அவரை அன்பு செய்வேன், அவரை மரியாதை செய்வேன், மதிப்பேன். எப்படி அப்படின்னா, இயேசு எப்படி எனக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தாரோ அதுபோல நான் என் குடும்பத்திற்காக, என்னுடைய மனைவிக்காக என்னுடைய உயிரை கொடுப்பேன் அப்படிங்கிறத அவர் சொல்றார். I will bless my children and teach them to love God with all their hearts, all of their minds and all of their strength. இன்னைக்கு பிரதர் சொன்னாரு, நீங்க வீட்டுல போய் உங்கள் குழந்தைகளை ஆசீர்வதிங்க. the best blessing எது அப்படின்னாக்க, நீங்கள் உங்கள் குழந்தையை ஆசீர்வதிப்பது. ஏன் அப்படின்னா, ஒரு குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம் என்பது அந்த குடும்பத்தோடயே இருக்கு. மூதாதையர் நம்ம பார்க்கிற ஆபிரகாம் ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார், ஈசாக்கு யாக்கோபு, அப்படியே அந்த வழி வழியாக அவர்கள் ஆசீர்வதிக்கிறார்கள். கடவுள் கொடுத்த அந்த வாக்குறுதி அந்த குடும்பம் முழுசுக்குமே இருக்குது அப்படிங்கிறத அந்த விஷயம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே இந்த ஒரு தந்தையும் என்ன சொல்றாரு, நான் என்னுடைய குழந்தைகளை முதல்ல நான் ஆசீர்வதிப்பேன். என்னைக்குமே குழந்தைகளை நம்ம சபிக்க கூடாது. நமக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், எது நடந்தாலும் அவர்கள் உங்கள் குழந்தைகள், அதை உணர்ந்து கொள்வோம். எனவே குழந்தைகளை சபிக்க கூடாது அப்படிங்கிறது ஒண்ணு. இரண்டாவதாக, நான் இந்த குழந்தைகளை ஆசீர்வதிப்பேன். I will teach them to love God. அவர்களை கடவுளை அன்பு செய்வது எப்படி என்று நான் கற்றுக் கொடுப்பேன். அவர்கள் முழு மனதோடு, முழு அறிவோடு, முழு ஆற்றலோடு கடவுளை அன்பு செய்வதற்கு நானே பொறுப்பு என்று ஒரு தந்தை சொல்வதாக இந்த வாக்குறுதி அமைந்திருக்கிறது. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல பிள்ளைங்க கோயிலுக்கு வரல, பிள்ளைங்க பக்தியில இல்ல, பிள்ளைங்க நல்ல என்ன சொல்றது பழக்க வழக்கங்களில் இல்லை அப்படின்னா, நிச்சயமாக பெற்றோராகி நாம் தான் பொறுப்பாக இருக்கிறோம். I will train them to honor authority and live responsibly. நான் என்னுடைய குழந்தைகளுக்கு, என்னுடைய மனைவிக்கு என்ன சொல்லி தருவேன் அப்படின்னா, I teach them to honor authority. அதிகாரத்தில் இருக்கிறவர்களை மதிக்க கற்றுக் கொடுப்பேன். அதிகாரத்தில் இருக்கிறவங்க சட்டத்திற்கு உட்பட்டு நடக்க நான் கற்றுக் கொடுப்பேன். அதுபோல ஒரு பொறுப்புடன் உள்ள பிள்ளைகளாக வளர அவர்களுக்கு நான் கற்றுக் கொடுப்பேன். I will confront evil, pursue justice and love mercy. அவர் என்ன சொல்றாரு, நான் தீமைக்கு எதிராக சண்டை போட கற்றுக் கொடுப்பேன், நீதியை நிலைநாட்ட கற்றுக் கொடுப்பேன், அன்பையும் இரக்கத்தையும் காட்ட நான் என்னுடைய குழந்தைக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு கற்றுக் கொடுப்பேன் சொல்றாரு. இன்னைக்கு குடும்பத்துக்கு ரொம்ப ஃபண்டமெண்டல், அடிப்படையா சாதாரணமா தேவைப்படுற விஷயம் அன்பு. உங்கள்கிட்ட காசு எவ்வளவு இருந்தாலும், இந்த காலத்துல காசை நோக்கி நம்ம ஓடினாலும் பணம் தேவை. ஆனால் அந்த பணத்தை வைத்து பிள்ளைகளுக்கு அன்பை நீங்கள் காட்ட வேண்டும். வாங்கி கொடுக்கிறது அன்பு இல்லை, அவர்களோடு நேரத்தை ஸ்பெண்ட் பண்றது, அவருடைய மனதை புரிந்து கொள்வது, ஒருவருடைய வாழ்க்கைக்கு இன்னொருத்தர் தூண்டுதலாகவும் ஆதாரமாகவும் அடித்தளமாகவும் அவர்களை அரவணைத்து செல்வதுதான் அன்பினுடைய ஒரு பக்கமாக இருக்க முடியும். எனவே நம்ம குடும்பத்தில் அப்படியெல்லாம் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். I will pray for others and treat them with kindness, respect and compassion. மற்றவர்களுக்காக நான் ஜெபிப்பேன். யோசிச்சு பாருங்க, உங்க குடும்பத்துல உங்க சொந்தக்காரங்க யாரோ ஒன்று ஏதோ செய்ய போறாங்க, நம்ம பிள்ளைகளோட நம்ம இன்னைக்கு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம் சொல்லியிருக்கோமா அப்படின்னா இல்லை. ஏன் நம்மளுக்கே நம்ம ஜெபம் பண்றது இல்லை, மற்றவங்களுக்கு நம்ம ஜெபம் பண்றதும் கிடையாது. ஒரு தந்தையாக குடும்பத்தை வழிநடத்துகிற தலைவனாக செய்ய வேண்டியது மற்றவர்களுக்காக ஜெபிப்பது, எல்லோரையும் கருணையோடு, இரக்கத்தோடு, பாசத்தோடு, நட்புறவோடு நடத்துவது, அதுபோல எல்லார் மேலும் இரக்கம் காட்டும். இதெல்லாம் நமக்கு தேவை. இதுக்கு நான் தான் பொறுப்புன்னு ஒரு தந்தை சொல்வதாக. I will work diligently to provide for the needs of my family. என்னுடைய குடும்பத்திற்கு தேவையான அத்தனை காரியத்தையும் கொடுப்பவராக நான் இருப்பேன், அதற்காக நான் உழைப்பேன் என்று சொல்லி அந்த தந்தை வாக்குறுதி எடுக்கிறார். இன்னைக்கு சகோதரர் நம்ம சுட்டி காட்டினது போல சுயநலத்தோட, சில நேரத்தில் நமக்கு குடும்பத்துல விரக்தி இருக்கிறது, மனவேதனைகள் இருக்கிறது, எரிச்சல் இருக்கு. ஆனால் அதெல்லாம் மனம் விட்டு பேசினால் போயிடும். நம்ம என்ன செய்யறோம், புண்பட்ட மனதை புகையிட்டு ஆற்றுங்கிற மாதிரி இந்த பக்கமோ அந்த பக்கமோ தாவுறோம். பாட்டில போலாமா, இந்த பக்கம் என்னது புகைப்பழக்கத்தில் இருக்கலாமா, அல்லது வேற ஏதாவது ஒன்று செஞ்சா சரியாகும்? இல்லை, மனம் விட்டு பேசினாலே சரியாகும். இந்த ரெசல்யூஷன் ரொம்ப அருமையா சொல்லுது. என்னுடைய குடும்பத்தினுடைய தேவைக்கு நான் தான் இது பண்ணுவேன், என்னுடைய குடும்பத்தை நான் அப்படியாக நடத்தி செல்வேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நமக்கு குடும்பத்துல ஒரு ஆளாக இருக்கிறப்ப தேவை குறைவு, கணவன் மனைவியா வரும்போது நமக்கு தேவை அதிகம், பிள்ளைகள் விட்டால் தேவை அதிகம், எதிர்பாராத செலவுகள் வரும், வயதாகிவிட்டால் இன்னும் எதிர்பாராத செலவுகள்லாம் வரும். இதெல்லாம்
ஒரு குடும்பம் சந்திக்கிற அன்றாட பிரச்சனை தான். ஆனா இந்த பிரச்சனையில நம்ம எப்படிப்பட்ட மனநிலையோட இருக்கிறோம்? இந்த ரெசல்யூஷன் நமக்கு சொல்ற விஷயம், நான் அதை எல்லாவற்றையும் சமாளிப்பேன். அதற்கான உதவியை நம்ம கடவுள்கிட்ட கேட்கணும். இந்த தியானத்தை தொடங்குற பொழுது அண்ணா அருமையாக ஒரு வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்டினார். ரோமையர் 9:16. நான் அந்த வசனத்தை 2 நாளுக்கு முன்னாடி வாசிச்சுட்டு இருந்தேன். புது ஆண்டு அன்னைக்கு உங்களுக்கு அதை சொல்லணும், இருந்தாலும் இன்னைக்கு அதை சொன்னார் அண்ணன். நீங்கள் விதைக்கலாம், அதெல்லாம் என்ன செய்யலாம், ஆனால் விளைவது யாரு? கடவுளுடைய இரக்கத்தினாலதான் நமக்கு விளைச்சல் கிடைக்கிறது. நம்ம தொழில செய்த வேலை எல்லாத்தையும் நம்ம கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் அதிகமாக கிடைக்கும். I will forgive them who have wronged me. எனக்கு எதிராக இருந்தவர்களை நான் மன்னிக்க என் குடும்பத்திற்கு கற்றுக் கொடுப்பேன். ஆனா இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் எப்படி இருக்கோம்? பழி வாங்க கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒரு சொத்து பிரச்சனையா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. பல தலைவர்கள் பேசாம எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். I will reconcile with them when I have wronged. நான் தவறு செய்து விட்டால் உடனடியாக நான் மன்னிப்பு கேட்பேன். இன்னைக்கு மன்னிப்பு கேட்கறதுனால யாரும் குறைஞ்சு போறது. இன்னைக்கு பல குடும்பங்களில் மாமியாருக்கு எதிராக மருமக அப்படியே 2 பேரும் என்ன செய்யறாங்க, அப்படியே பைட்டிங் டாக்ஸ் மாதிரி, என்னது குலைச்சு அப்படியே தின்னற 2 நாய் மாதிரி என்ன செய்யறாங்க, ஒருத்தர் முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒருவரால் விட்டு கொடுக்க வேண்டும். விட்டு கொடுத்த யாரும் கெட்டு போவதில்லை அப்படின்னு நம்ம வழக்கில் சொல்றோம். ஆனால் இன்னைக்கு இப்படிப்பட்ட மனநிலை, இதெல்லாம் மன அழுத்தங்களை உருவாக்க அண்ணா ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சொன்னார். பெண்களை நீங்க பல விஷயத்தை பத்தி புலம்புறீங்க, சொல்றீங்க, வீட்டுல கணவர் எரிச்சல் அடைகிறார், அப்படிலாம் செய்யாதீங்க, அவங்க சொல்றது கேளுங்க அப்படின்னு சொன்னார். சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க, ஆண்களுடைய மைண்டு வேற, பெண்களுடைய மைண்டு வேற. பெண்களுடைய மைண்டு என்னது அப்படி நான் சொல்றேன் பாருங்க, அப்படிதானே பாருங்க. ஒரே நேரத்தில் 4 விஷயத்தை யோசிக்க முடியும். இங்க சீரியல் ஓடும், இப்படித்தானே என் மாமியார் இருந்தாலும் அங்க இருந்த சிந்தனை வரும், அங்க சோறு அடுப்புல வச்சுமே அதனாச்சும் பார்க்கணும், 4 வேலை ஓட முடியும். ஆனால் ஒரு ஆணுக்கு அப்படி இல்லை, அவர் ஒரே இடத்துல தான் இருக்க முடியும். அதனாலதான் ஆண்கள் எல்லாவற்றையும் எளிதாக என்ன செய்யறாங்க, மறந்து விடுகிறார்கள், மறந்துடுறாங்க. ஆனால் பெண்கள் என்ன செய்யறாங்க, எல்லாவற்றையும் நினைவில் வைத்துக் கொள்கிறார்கள். ஒருத்தரை திட்ட வாய்ப்பு கிடைச்சுன்னா என்ன செய்யறது, பரம்பரையவே திட்டி முடிச்சாலும் இன்னும் ஸ்டாப் ஆக. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மனநிலை ஏன் அப்படின்னா சைக்காலஜி அது அப்படிதான் இயல்பாக இருக்கிறது. ஆனால் பிரதர் சொன்ன மாதிரி சரி, இன்னைக்கு இந்த வார்த்தையில சொல்ற மாதிரி மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், ஒருத்தர் ஏற்றுக்கொள்ள அன்பு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. I will learn for my mistakes. என்னுடைய தவறுகளிலிருந்து நான் கற்றுக்கொள்வேன். Repent for my sins. என்னுடைய பாவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்பேன் அல்லது மனம் வருந்துவேன். Walk with integrity as a man answerable to God. கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை மனதில் கொண்டவனாக என் கஷ்டத்தை, இந்த பாவத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்வேன். நேர்மையோடு வாழ்வதற்கு நான் முயற்சி செய்வேன். இன்னைக்கு இது எல்லாருமே ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். குடும்பத்துல நான் ஒரு குடும்பத்தின் பொறுப்பாளர், உங்களிடம் கணக்கு கேட்கப்படும். அந்த கணக்கு கேட்கப்படுகிற பொழுது கடவுளுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து நின்று நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்றால் இந்த விஷயங்கள்லாம் செய்யணும். நான் தவறு செஞ்சேன், மன்னிப்பு கேட்கணும். நான் பாவம் செய்திருக்கேன், கடவுளுக்கு முன்பாக நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் கடவுள் முன்பாக எனக்கு கொடுத்த குடும்பத்தை நானு ரொம்ப பெர்ஃபெக்டா, ரொம்ப சரியா, அந்த குழந்தைகளுக்கு எதெல்லாம் சொல்லி தரணுமோ, என்னெல்லாம் தேவை எல்லாவற்றையும் கொடுத்து நான் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறேன் என்று ஒரு மனிதன் சொல்வான் என்றால் நிச்சயமாக அது ஒரு அருமையான குடும்பமாக இருக்கும். இப்படி ஒரு ரெசல்யூஷன். I will seek to honor God, be faithful to His church, obey His word and do His will. ரொம்ப அருமையா பாருங்களேன். நான் கடவுளை தேடுவேன், எப்பவுமே கடவுளை தேடுவேன், நான் செய்யற எல்லாத்துலயுமே கடவுளை தேடுவேன். and be faithful to His church. திரு அவைக்கு நான் உண்மை உள்ளவராக இருப்பேன், நம்பிக்கைக்குரியவனாக இருப்பேன். இன்னைக்கு பாருங்க, நம்ம கோயில் பக்கமே வரது. இன்னைக்கு நான் கூட ஒரு பைபிள்ல ஒரு வசனத்தை போட்டு குறிச்சிட்டு இருந்தேன். நீங்க பேசிட்டு இருக்கும்போது அதுல ஒரு வசனம் இருக்குது, எனக்கு மறந்துட்டேன். சபை பக்கமே வராதவங்களா இருக்கிறாங்கன்னு ஒரு வசனம் இருக்கு. நமக்கு தான் எனக்கு பொருந்துமா தெரியல. கோயிலுக்கே வராம என்ன வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், ஏன்னா அவங்க கடவுள் தேவையில்லை நம்ம நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் பொறுப்பானவர்கள், திரு அவையை அன்பு செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்கள். கடவுளுடைய விருப்பத்தை உங்க குடும்பத்தில் மட்டுமல்ல திரு அவையிலும் நிறைவேற்ற வேண்டியவர்கள் என்பதை அது சுட்டி காட்டுகிறது. கடைசி அந்த ரெசல்யூஷன் அப்படி முடிக்கிறாங்க. I will courageously work with the strength of God provides to fulfill the resolution for the rest of my life for His holy glory. அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அருமையா, இதெல்லாம் நான் செய்யணும்னா தைரியமா நான் சொல்றேன், கடவுளின் துணை இருந்தால் தான் நான் இதை செய்ய முடியும், இல்லைன்னா என்னால் செய்யவே முடியாது அப்படிங்கறத நான் ஏத்துக்கிறேன். இதை நான் இப்ப இல்ல, என்னுடைய வாழ்க்கை முழுவதும் கடவுளின் மகிமைக்காக நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு ஜெஸ்விட் ஃபாதர்ஸ் உடைய
ஒரு அருமையான ஒரு வார்த்தை சார் சொன்ன வார்த்தை என்னது அப்படின்னா அத்மேயரும் தேய் குளோரியா அப்படின்னு சொல்றாரு லத்தீன்ல. அப்படின்னா என்ன? எல்லாம் கடவுளின் அதிமிக மகிமைக்காக. ஐ டூ எவ்ரிதிங் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். கடவுளின் மகிமைக்காக தான் நான் எல்லாத்தையும் செய்றேன். ஏஆர் ரஹ்மான் கூட அந்த அவார்டு வாங்கினார் போய் இல்ல, அந்த அவார்டு வாங்கும்போது அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீங்க பெரிய சாதனை, இந்த பெரிய அவார்டு வாங்கி சாதனை சொல்லுங்க. அவர் சொன்னார் என்னன்னு, எல்லா புகழும். இந்த மனநிலை உங்க வாழ்வின் நிறைவில் இருக்கும் என்றால் நீங்க ஒருத்தனை பார்த்து ஆசீர்வாதம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவன் நல்லா இருக்கும். இன்னைக்கு இந்த ஆசீர்வாதத்தை நம்ம குடும்பங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு இந்த நாளில இந்த மலையில நம்ம இந்த நிகழ்வை நடத்தி இருக்கிறோம். இந்த வழிபாட்டோடு ஜெபித்து இருக்கிறோம். இறைவன் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கணவனாக, மனைவியாக, பெற்றோரா, தாயா, தந்தையாக பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். நான் கடவுளின் வழியில நடப்பேன், அதை விட்டு நான் என் பிள்ளைகளையோ குடும்பத்தையோ நான் திருப்ப மாட்டேன், அவர்களை நேரிய வழியில நான் வழி நடத்துவேன் என்று சொல்லி அப்படி ஒரு மனநிலையோடு இந்த நேரத்துல ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாருமே கண்களை மூடி ஒரு நிமிடம். இப்பொழுது நம்ம கேட்டது போல இந்த மனநிலை நமக்குள்ள உருவாக வேண்டும். ஆண்டவரே, என் பிள்ளைங்களை பக்தியில வளர்க்கிறது என் பொறுப்பு. என்னுடைய மனைவியோடு கணவனோடு இணைந்து ஜெபிக்க வேண்டியது என் பொறுப்பு. இன்னைக்கு எங்க குடும்பத்திற்கான ஆசீர்வாதத்தை உங்கள்கிட்ட இருந்து பெற்று என் பிள்ளைகள் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. இன்னைக்கு பெற்றோர் வச்சிருக்கிற அவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது எனக்கு வேணும். இன்னைக்கு அதெல்லாம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க. கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். இந்த ரெசல்யூஷன், இந்த ஒரு உறுதிமொழி அல்லது இந்த ஒரு முடிவு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் வர வேண்டும். அதனால இந்த நேரத்துல என்னுடைய குடும்பத்தை இன்னும் அபரிவிதமாக ஆசீர்வதிங்கள் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம கேட்டு ஒரு சில நாடுகள் அமைதியாக ஜெபிப்போம். கண்களை திருப்பும் காணிக்கை பாடல். என்னை தேடி அன்பு செய்யும் இயேசு பாலகா, எதை தருவேன் காணிக்கையாய் தேவ பாலகா. உள்ளமும் உணர்வுகளும் உன்னை சூழ்ந்திட உவந்தே நான் என்னை தருவேன் செல்ல பாலகா. உள்ளமும் உணர்வுகளும் என்னை சூழ்ந்திட உவந்தே நான் என்னை தருவேன் செல்ல பாலகா. என்னை தேடி அன்பு செய்யும் இயேசு பாலகா, எதை தருவேன் காணிக்கையாய் ஜீவ பாலகா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு கேட்டதாகும்படி இணைந்து மன்றாடுங்கள். இரக்கமுள்ள இறைவா, எங்கள் குடும்பங்களின் உழைப்பு, களைப்பு, சோர்வு, கவலை, கண்ணீர், இன்பம், துன்பம் அனைத்தையும் இந்த காணிக்கை பொருட்களோடும் திருமுன் கொண்டு வருகின்றோம். இறைவனின் கன்னித்தாயும் புனித சுசியை பெருமைகளுக்காக ஜெபிப்பதா எங்கள் குடும்பங்களில் உமது அருளையும் பெற்று உமது திருவுளத்துக்கு ஏற்ப நாங்களும் வாழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். உமது வார்த்தையான இயேசு கிறிஸ்து வழியாகவே நீர் அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினீர்.
அவர் தூய ஆவியினால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தமது கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று எங்களுக்கு உயிர்ப்பு உண்டு என்பதை விளங்கச் செய்தார். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து ஒரு மகிமையை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்வதாவது: வானக தந்தையே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமோந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மூக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்கிறோம். வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கிற திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை, எங்களுடைய மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் இந்த திருப்பலியில இணைந்து மன்றாடி ஜெபிக்கின்ற எங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, எங்கள் குடும்பங்களில இறந்து போன ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமுனையேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவர்களாக வாழ்ந்தவர்களாகிய புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுள் நம்முடைய அன்பு தந்தை, நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்களும் எங்கள் குடும்பத்தினரும் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று எல்லா விதமான நோய் நொடிகளிலிருந்தும் கவலைகள் கண்ணீரிலிருந்தும் விடுதலை பெற்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கிற பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியோடு காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகில்
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுவையே, எங்களுக்கு நாளையும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுவையே, எங்களுக்கு நாளையும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுவையே, இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்க மனிதராக பிறந்தவர். அன்னை மரியாவோடும் யோசேப்போடும் ஒரு குடும்பமாக வாழ்ந்து நம்மையும் அதை போலவே வாழ்வதற்கு முன்மாதிரி காட்டி நம்மை அழைக்கின்றவர். இவர் தருகிற இந்த அன்பு விருந்துக்கு அழைக்கப்படுகிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே குடும்பங்களுக்கான அபிஷேகம் என்கின்ற விதத்திலே நாம் அனைவரும் ஒன்றாக கூடி வந்து நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபித்திருக்கிறோம். இந்த நாளை அருமையாக நமக்கு வழி நடத்தி நல்ல அருமையான கருத்துக்களை சொன்ன நம்முடைய சகோதரர் பாசக்குரிய அண்ணன் லூர்த் அவர்களுக்கு நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி நம்முடைய பாராட்டுக்களை நாம் தெரிவித்தோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே இந்த திருமலையிலே நமக்கு
இந்த தியானத்திற்கு பிறகு உணவு ஏற்பாடு செய்வதற்கு நம்ம ஏற்கனவே உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், நம்ம திருத்தல பணிக்குழுன்னு ஒரு குழுவை வந்தோடனே நான் போட்டேன். ஏன் அப்படின்னாக்க, நான் திரும்ப சொல்றது மாதிரி பங்கு தந்தைக்கு நிறைய ஆர்வம் இருந்தாலும் மக்களுக்கு என்ன இருக்கணும், ஆர்வம் இருக்கணும். அது போல எனக்கு அந்த திருத்தல பணிக்குழு வந்து தொடக்கத்தில் அமைக்கிற பொழுது அவங்களா வாலண்டியரா வந்தவங்க, ஆர்வத்தோடு இருந்தவங்க, அப்படி அவங்கள வச்சு நம்ம அமைத்திருந்தோம். அவங்களும் பல முயற்சிகள் செஞ்சாங்க. எப்படியாவது இந்த திருத்தல மலைக்கு மக்களை கூட்டி நிறைய சேர்க்கணும், அது மாதிரி இந்த வழிபாட்டு நிகழ்வுகள் நடத்தணும் அப்படின்னு பல முயற்சிகளை செஞ்சாங்க. அதுல ஒரு பெரிய சவாலா இருந்தது என்னன்னா உணவு.